செலக்ட் பண்ணிடுறேன். சரியாம்மா? இங்க y இன்டர்பிரட் என்ன கொடுத்துக்கிறான்? -3 கொடுத்துட்டா. இங்க tan θ ஈக்குவல் டு 1/2 ன்ட்டா. நமக்கு தெரியும் ஈக்குவல் டு tan θ ன்னு தெரியும். அதனோட வேல்யூ எக்ஸாக்ட்டா கொடுத்துட்டா 1/2 ன்னு. அப்ப மீனிங் என்ன? m ஈக்குவல் டு 1/2 ன்னு அர்த்தம். சரிங்களா? m ஈக்குவல் டு 1/2 ன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ இங்க என்ன சொல்லிக்கிறான்? y இன்டர்பிரட் கொடுத்துக்கிறான். y இன்டர்பிரட் கொடுத்து ஸ்லோப் கொடுத்தானா அதனோட ஃபார்முலானா y ஈக்குவல் டு mx plus c. இதுதான் ஃபார்முலா. அதே x இன்டர்பிரட் ஸ்லோப் கொடுத்திருந்தானா x இன்டர்பிரட் அண்ட் ஸ்லோப் கொடுத்திருந்தானா அதனோட ஃபார்முலா என்னன்னா y ஈக்குவல் டு m இன்டு x மைனஸ் t. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணிக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஹலோ சார். ஸ்லோப் given, ஸ்லோப் given and y இன்டர்பிரட் வேல்யூ given. அப்படினால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் ஆல்சோ இது எதுக்கோட ஃபார்முலா? ஸ்லோப் given and x interpret given. X interpret given na using this formula. சரி எடுக்கனே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. Suppose x, y interpret are given. இங்க பாருங்க, either slope given, y interpret given இந்த ஃபார்முலா. இங்க slope given or x interpret given இந்த ஃபார்முலா. இங்க என்ன சொல்லிட்டானா x, y interpret given. x, y interpret given என்ன ஃபார்முலா தெரியுமா? அதே ஃபார்முலா எழுதிக்கங்க. x by a plus y by b equal to 1. இந்த மூணு ஃபார்முலா. இந்த மூணு கேஸ் நீங்க நோட் பண்ணிக்கங்க. சரிங்களாமா? x interpret, y interpret are given. x interpret, y interpret are given இந்த ஃபார்முலா. y interpret slope are given இந்த ஃபார்முலா. x interpret slope are given இந்த ஃபார்முலா. இந்த மூணு ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. சார். அப்ப இங்க ஃபார்முலா கொடுத்துட்டானா ஈஸியா எழுதலாமா? இப்போ y இன்டர்வெட் கிவனா என்னது? இந்த ஃபார்முலா. ஸ்லோப் எவ்வளவு? 1/2. அப்ப இங்க அப்ளை பண்ணுங்க. y = 1/2x - 3/2. இதுதான் ஃபர்ஸ்ட் ஓட ஈக்குவேஷன். செகண்ட் ஓட ஈக்குவேஷன் என்ன? இதுக்கு இங்க அப்ளை பண்ணுங்க இந்த ஃபார்முலால. y = 1/2 x minus x இன்டர்வெட் என்ன சொல்லிட்டா? 4 ன்டா. அவ்வளவுதான். அப்ப இது எப்படி எழுதலாம்? 2y = x - 4. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு மூணு ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். x இன்டர்பெட், y இன்டர்பெட், x and y இன்டர்பெட் ஆர் given. மூணு டிஃபரண்ட் லைன் ஈக்குவேஷன் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா பாத்துங்க, அப்ளை பண்ணிக்க, சால்வ் பண்ணிக்கலாம் சார்.